ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் கோபு. நம்ம இந்த வீடியோக்குள்ளே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க தரிசனம். இந்த லிங்க தரிசனத்தை பார்க்குறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. மாதத்தில் ஒரு டைம் மட்டும்தான் இந்த பஞ்சலிங்க தரிசனத்தை பார்க்க முடியும், மற்ற நாளில் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்குது. இது ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் பார்க்க முடியாது. திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் குளிக்கிறதுக்கு மட்டும்தான் அலவுடு. மற்ற சமயத்தில் மாதத்தில் எப்போ பிரதோஷம் வருதோ அந்த சமயத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு அனுமதி இங்கே கொடுப்பாங்க. பிரதோஷத்தன்னைக்கு மலை மேலே இருக்கிற சிவனை வழிபடுறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. திருமூர்த்தி மலை அமைந்திருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம். உடுமலைப்பேட்டையிலேருந்து கரெக்டாக 19 கிலோமீட்டர் தொலைவில் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. திருமூர்த்தி மலை அடிவார கோயிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் மேலே நீங்கள் நடந்து வரணும் இந்த சிவலிங்கத்தை பார்க்குறக்கு. அது மாதத்தில் ஒரு டைம் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். பிரதோஷ நாட்களில் மட்டும்தான் சிவனை தரிசிக்க முடியும். இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளுக்கும் மரங்களுக்கும் ஆறுகளுக்கும் அருவிகளுக்கும் இடையே உள்ள சிவனை நம்ம பார்த்துடலாம் வாங்க. நம்ம 2 கிலோமீட்டர் தொலைவில் மேலே நடந்து வந்தால் இந்த பாலத்தை தாண்டணுன்னே வர்றது நம்ம பஞ்சலிங்க அருவி. கோவிலுக்கு வர சுற்றுலா பயணிகள், உள்ளூர் பயணிகள் இந்த அருவியில் வந்து குளித்து மகிழுவாங்க. குளித்து மகிழ்ந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற அமனலிங்கேஸ்வரரை வேண்டுவாங்க. அடிவாரத்தில் மூலவராக காட்சி அளிக்கிறது பிரம்மா, சிவன், விஷ்ணு குழந்தை ரூபத்தில் காட்சி அளிக்கிறாங்க. சப்த கன்னிமார்கள், முருகன், விநாயகர், சனீஸ்வரன் காட்சி அளிக்கிறாங்க. இன்றைக்கி சனி மகா பிரதோஷம். அதனால் பஞ்சலிங்கத்துக்கு இன்றைக்கி சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணுவாங்க. சிவனுக்கு ஆராதனைகள் அபிஷேகம் பண்ணுற முழு வீடியோ தான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறோம். இதுதான் பஞ்சலிங்க அருவி. இந்த பஞ்சலிங்க அருவியிலேருந்து மேலே ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம் பஞ்சலிங்கம். வெளியூர் மக்களுக்கு காண கிடைக்காத தரிசனத்தை இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துடலாம். அருவிக்கு மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா பஞ்சலிங்கத்தை பார்த்துடலாம். போகிற வழியிலேயே அழகான அருவி மனசுக்கு இதமாக ஓடிட்டுருக்கும். சிவனை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். சிவலிங்கத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் உயரமான மலைகள், அழகான செடி கொடிகள், அழகான ஒரு அருவி ஓடிட்டுருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சிவலிங்கம் அமைஞ்சிருக்கிற பகுதிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த தண்ணி வர பகுதிக்கு உள்ளே தான் பழைய சுயம்புலிங்கம் ஒன்று இருக்குது. உள்ளே போய் தொட்டு பார்த்தா அந்த சுயம்புலிங்கம் தெரியும். இது நிறைய பேர் தொட்டு உணர்ந்துருக்குறாங்க. நாங்கள் சின்ன வயசில் இந்த இடத்த வந்து உள்ளுக்குள்ளே போய் குளிச்சுட்டு லிங்கத்தை தொட்டு பார்ப்போம். சிவனுக்கு ஆராதனைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, சந்தனாபிஷேகம் பண்ணுவாங்க, அடுத்து குங்கும அபிஷேகம், ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பழங்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க, சர்க்கரையில் அபிஷேகம் பண்ணுவாங்க, பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லா அபிஷேகத்தையும் முடிப்பாங்க. முடித்து அலங்காரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அலங்கார பூஜை நடைபெறும். எல்லா பூஜைகளையும் நீங்கள் கண் கூட பாருங்கள். சிவனை மனசார வேண்டிக்கிங்க. நல்ல தரிசனம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைச்ச ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஹரஹர சங்கர சிவ சிவ சங்கர, ஹரஹர சங்கர சிவ சிவ சங்கர அப்படிங்கிற கோஷத்தோட நம்ம சுவாமிகள் வந்து சிவனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணிகிட்ருக்காரு. Shiva, Om Namah Shivaya.
எல்லா அபிஷேகம் முடிஞ்சோடனே சிவன் சிலையை நல்லா கழுவி விட்டு அடுத்து மாலை அலங்காரம் பண்ண போகிறாங்க. சிவன் சிலையை கழுவுறதுக்கு உண்டான தண்ணீரை நம்ம உள்ளூர் நண்பர்கள் எடுத்து கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அனைத்து மக்களின் ஒத்துழைப்போடு எவ்வளோ சூப்பராக நடைபெறுதுன்னு பாருங்கள். ஒரு இயற்கையான சூழலில் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு அருவி காட்சி அளிக்கிற இடத்துல பாகுபலி படத்தில் வர மாதிரியே மலைகளுக்கு நடுவில் எப்படி நம்ம சிவன் அமைஞ்சிருக்காருன்னு பாருங்கள். இப்போ சுவாமிக்கு அலங்கார பூஜைக்கு தயாராகிட்டாங்க. மாலையெல்லாம் அணிவிச்சு அலங்காரம் பண்ண போகிறாங்க. இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாம் வழிபடுறதுக்கு தயாராகிட்டாங்க. தீபாராதனை வாங்குறதுக்கு தயாராகிட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் சிவனை நல்லா தரிசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிற சிவனடியார்கள், சிவபக்தர்கள் மற்றும் உள்ளூர் பக்தர்கள், வெளியூர் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உணவு, இயற்கை சார்ந்த வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் தொகுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நல்லபடியாக சிவ தரிசனத்தை முடித்தாச்சு. சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லோரும் பக்தர்களும் வேண்டிகிட்ருக்காங்க. நீங்களும் நம்ம சிவனை பக்கமாக பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நந்தி தேவரை, விநாயகர் பெருமாள், முருகப்பெருமாள் அனைவரையும் பக்கத்தில் உங்களுக்காக காட்டுறோம். நல்லா பாருங்கள், பார்த்து நல்லா வணங்கிக்கங்க. யாருக்கும் கிடைக்காத சிறப்பு தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம சிறப்பு தரிசனத்தை மேலே பஞ்சலிங்க தரிசனத்தை முடிச்சுட்டு கீழே வரும்போது சாயந்தரம் ஆயிடுச்சு, இருட்டாயிருச்சு. அதே சமயத்தில் நம்ம அமனலிங்கேஸ்வரரை கோயிலில் ஒரு பார்வை பார்த்துட்டு அமனலிங்கேஸ்வரரையும் வணங்கிட்டு
வீட்டுக்கு புறப்படுவோம். இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாகவும் பக்தியோடும் வேண்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வழங்கிட்டே இருப்போம். ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைத்து பார்வையாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. Shivaya.